வாழ்க்கையில் 2 விஷயம் இருந்ததுன்னா நம்ம வந்து மன நிறைவாக இருக்கலாம். என்னென்னா உண்மையும் நேர்மையும். இது 2ம் ஒரே பொருள் தான். அதில் சக்ஸஸ் பெருசாக கிடைக்குமானா கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கும். சக்ஸஸ் இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும். இந்த ப்ளவுஸ் தைக்க ஆரம்பித்த புதுசில் வந்து எனக்கு வந்து ப்ளவுஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க. தைக்கிறதுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ஒரு அக்கா தான் கேட்டாங்க. நீ நல்லா தைப்பியா அப்படின்னு. இல்லைங்கக்கா, நான் இப்போ தான் தைச்சு பழகியிருக்கிறேன், நீங்கள் கொடுங்க, நான் தைச்சு தரேன், நீங்கள் போட்டு பாருங்கள், நல்லா இருந்ததுன்னா மட்டும் எனக்கு பைசா கொடுங்க, அடுத்த ப்ளவுஸும் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த அக்கா பட்டு சாரீ தான் கொடுத்தாங்க. அப்போது தைச்சு கொடுத்தேன். சின்ன சின்ன கரெக்ஷன் எல்லாம் சொன்னாங்க. சரிங்கக்கா, அதிலிருந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து கரெக்ட் பண்ணிட்டு தான் அந்த அக்காவும் ப்ளவுஸ் கொடுத்தாங்க. நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி நல்ல சாரீ கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு என்னை முன்னாடியே தான் கேட்டாங்க. இல்லை, நல்லா தான் தைச்சிருக்குறாங்க, ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அதை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். அந்த இடத்துல ஐயோ நம்மளை ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கல. நம்மளோட வேலையை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் நினச்சினே ஒழிய, எனக்கு அது இப்போ நினைக்கும்போது சங்கடமாக இருக்கும். அப்போ ஆனால் அது என்ன சங்கடமாகவே நினைக்கல. மிஸ்டேக் சொன்னவங்களுமே அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. தைச்சு கொடுத்தேன். அவங்க வாயாலேயே சொன்னாங்க, நல்லா தைச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. யார் ஒருத்தர் மிஸ்டேக்கு சொன்னாங்களோ அவங்க வாயாலேயே நம்ம நல்லா தைச்சோன்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அப்படி தான் உண்மை சொல்லி மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கிறேன்.